அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டெங்கு தாக்கமுள்ள இடங்கள் குறித்து வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை எடுத்துள்ள தீர்மானம். இலங்கையில் அக்டோபர் முதல் மெட்ரோ பேருந்து. போர்க்குற்றங்களால் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி நிச்சயம், பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. தனியாக வசித்து வந்த பெண் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழப்பு. 23,000 அரசு ஊழியர்கள் குறித்து சஜித் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். மித்தனிய போதைப்பொருள் ரசாயனங்கள் அறிக்கையில் வெளிவந்த தகவல். போலீசார் பற்றிய முறைப்பாடுகள் அதிகரிப்பு. பாகிஸ்தானில் 2 வெடிகுண்டு தாக்குதல்கள், 11 பேர் உயிரிழப்பு. சூடானில் மசூதி மீது தாக்குதல், பலர் உயிரிழப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். டெங்கு தாக்கமுள்ள இடங்களுக்கு புகையூட்டலுக்காக தேவையான அளவு எரிபொருளையே வழங்க முடியும் என வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதன் தெரிவித்துள்ளார். குறித்த பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த வட்டாரத்தில் உள்ள டெங்கு பரவும் இடங்களை சுத்தப்படுத்துவதற்கான உதவிகளை எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்களும் செய்வதுடன் பிரதேச சபையின் வளங்களும் அங்கு பயன்படுத்தப்படும். ஏற்கனவே பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் எமது பிரதேச சபைக்காக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் இப்போது அந்த பொது சுகாதார பரிசோதகர் மீளப்பெறப்பட்டுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் பொது சுகாதார பணிமனை ஊடாக எமக்கு 400-500 லிட்டர்கள் எரிபொருள் கோரிக்கை முன்வைத்த நிலையில் வழங்கி வந்தோம். இனிமேல் அதனை நிறுத்தி டெங்கு அபாயம் காணப்படும் அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான எரிபொருளை அவ்வப்போதே உடனுக்குடன் வழங்குவோம். ஏற்கனவே எமக்கு நியமிக்கப்பட்டது போல் அடுத்த ஆண்டு முதல் மானிப்பாய் பிரதேச சபைக்கான பொது சுகாதார பரிசோதகர் நியமிக்கப்படும் பட்சத்தில் தான் அடுத்த ஆண்டுக்கான செலவினங்கள் குறித்து நாங்கள் தீர்மானிக்க முடியும் என தெரிவித்துள்ளார். அக்டோபர் 8ஆம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபையில் புதிய உறுப்பினராக லங்கா மெட்ரோ பஸ் நிறுவனம் நிறுவப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு முழுமையாக சொந்தமான நிறுவனமாக நிறுவப்படும் என்றும், ஆனால் அதன் செயல்பாடுகள் தனியார் துறையின் செயல்பாடுகளைப் போலவே இருக்கும் என்று அமைச்சர் கூறினார். அதேவேளை நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் ஜனவரி 1ஆம் தேதி 2026 முதல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படும். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பழைய லேலண்ட் மற்றும் டாடா பேருந்துகளில் சீட் பெல்ட்கள் பொருத்தப்படாததால் புதிய சீட் பெல்ட்டை தயாரிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபையின் தொழில்நுட்ப துறைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மேலும் கூறினார். இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளக பொறிமுறை ஊடாக நீதி நிலைநாட்டப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உறுதிமொழியை நிறைவேற்றுவதில் தேசிய மக்கள் சக்தி அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றது. இந்த நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களினதும் சம உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும் சூழல் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஊடகம் ஒன்று வழங்கிய செவ்வியிலே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக பொறிமுறை ஊடாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது நாம் வழங்கிய உறுதிமொழிகளில் ஒன்றாகும். எனவே அது தொடர்பில் நமக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த நாட்டின் நல்லிணக்கம் என்பது மிக முக்கியம். தமது உரிமைகளை அரசு பாதுகாக்கின்றது என அனைத்து இன மக்களும் உணரும் நிலை ஏற்பட வேண்டும். இதற்காக நீதித்துறையின் சுயாதீனம் குறித்து நம்பிக்கை ஏற்பட வேண்டும். எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசியல் ரீதியில் அரசு கையடிப்பதில்லை. அதனால் தான் கடந்த காலங்களில் மறைக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் கூட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு என்ன செய்யலாம், நல்லிணக்க பக்கத்தில் எவ்வாறு தலையீடுகளை மேற்கொள்ளலாம் என்பது பற்றி நீதியமைச்சு கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றது. இவற்றுடன் தொடர்புடைய அலுவலகங்களை வலுப்படுத்துவது பற்றியும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நாம் இனவாதத்தை தூண்டுவதில்லை, இனவாத அரசியலை நிராகரிக்கின்றோம். இனவாத நோக்கில் முடிவுகள் எடுக்கப்படுவதில்லை. அதனால் தான் அனைத்து இன மக்களும் இந்த அரசு மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோட்டைக்கல்லாறு பகுதியில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது.
கோட்டை கல்லாறு பகுதியில் உள்ள வீடொன்றில் பெண்ணொருவர் சடலமாக கிடப்பதாக களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உயிரிழந்தவர் கோட்டை கல்லாறு பகுதியினைச் சேர்ந்த 57 வயதுடையவர் ஆவார். உயிரிழந்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பெண்ணின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசு ஊழியர்களை பாதுகாப்போம் என்ற வாக்குறுதிகளை நம்பி அரசு ஊழியர்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு வாக்களித்த போதிலும் இன்று மின்சார சபையில் 23,000 பேரின் வேலைகள் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மிகுந்தலை தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவரின் நடமாடும் சேவை திட்டத்தின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதிகாரத்தில் இல்லாத போது மின்சார சபை ஊழியர்களின் வேலைகளை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்ய தயாராக இருந்த தொழிற்சங்க தலைவர்கள் தற்போது அதிகாரத்துக்கு வந்த பிறகு மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை விடுத்து ஆட்சியை பாதுகாப்பதில் முனைப்பு காட்டுகின்றனர். அப்போது பெருமையாக பேசிய இந்த தலைவர்கள் இன்று அனைத்தையும் மறந்துவிட்டு அரசாங்கத்தை பாதுகாக்க கடும் பிரயத்தனம் எடுத்து வருகின்றனர். அரசாங்கத்தை பாதுகாக்க கொலை செய்யவும் உயிர் தியாகம் செய்யவும் தயாராக இருப்பதாகவும் பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதுடன் விவசாயிகள், தொழில் முனைவோர், அரசு ஊழியர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் என அனைவரையும் அரசாங்கம் மறந்துவிட்டது. ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்களை எதிர்கொண்டு மௌனமாக இருப்பதா அல்லது விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களை பாதுகாக்க வீதியில் இறங்குவதா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். இத்தகைய ஜனநாயக போராட்டத்துக்கு தலைமை தாங்க தான் தயாராக இருக்கின்றேன். மக்களுக்கு தரமான உரமானியங்களோ கிடைப்பதில்லை. களைக்கொல்லிகள் கூட தரம் குறைந்தவையாக இருக்கின்றன. உயர்தர விதைகள், விவசாய உபகரணங்கள் மற்றும் அவற்றின் விலை அதிகரிப்பு ஆகியவற்றால் விவசாயிகள் சிரமப்படுவதுடன் காட்டு யானைகளால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கு கூட காப்பீட்டு இழப்பீட்டு முறையில்லை. இந்த மக்களுக்காக போராடி அவர்களின் உரிமைகளை பெற்றுத்தர என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என எதிர்க்கட்சி தலைவர் உறுதியளித்தார். மித்தேனிய பகுதியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன மாதிரிகள் தொடர்பான அரசு பகுப்பாய்வாளரின் அறிக்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி அவை ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். செப்டம்பர் 6ஆம் தேதி கெகல் பத்திர பத்மே மற்றும் குடு நிலங்க ஆகியவர்கள் இந்நாட்டில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் 50,000 கிலோகிராம் ரசாயனங்களை மித்தேனிய பகுதியில் இருந்து மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு மீட்டது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பெக்கோ சமனிடம் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் குறித்த ரசாயன மாதிரிகள் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது. தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கையில் 20 மாதிரிகளில் 17 மாதிரிகள் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது. போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நோக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இதுவரை 9,000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை உடனடியாக தெரிவிக்க போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய 075959888 எனும் வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் ஒரே நாளில் நடைபெற்ற 2 வெவ்வேறு வெடிகுண்டு தாக்குதல்களில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் துணை ராணுவ படைகளின் பேரணியின் மீது வெடிகுண்டுகள் நிரப்பிய காரொன்றை ஓட்டி வந்து மோதி தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 3 பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 5 பேர் கொல்லப்பட்ட நிலையில் தாக்குதலுக்கு பலூச் விடுதலை படை பொறுப்பேற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று பலூசிஸ்தான் மாகாணத்தின் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடைபெற்ற மற்றொரு வெடிகுண்டு தாக்குதலில் 6 தொழிலாளிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடானில் துணை ராணுவ படை மசூதி மீது நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 70க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர்.
சூடானில் இராணுவத்தினருக்கும் துணை இராணுவத்தினருக்கும் இடையில் கடந்த 2023 ஏப்ரல் மாதம் முதல் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இதனால் பல பேர் உயிரிழந்துள்ளதோடு லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் வடக்கு டார்பூரில் உள்ள எல் பாசர் நகரில் அமைந்துள்ள மசூதியில் மக்கள் கூடியிருந்த வேளை ட்ரோன் தாக்குதல் நடந்துள்ளது. இத்தாக்குதலின் பின்னர் மசூதியின் இடிபாடுகளுக்கு நடுவில் பல உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.